அவங்க அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னே தெரியாது. இங்க இருக்கிற மக்களுக்கு ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே, வேற எதுவும் கட்சியும் கிடையாது இல்லையா? அப்பங்கிறப்ப அவங்க என்னன்னு தெரியாம கூட ஓட்டு போடலாம். யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கூட தெரியாமையே ஓட்டு போடலாம். இது உதயசூரியனா இல்லை இது ரெட்டலையா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அவனுக்கு அவங்க கிட்டத்தட்ட இப்போ 51 லட்சம் பேர் இருக்காங்களாம். அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா எங்க திமுக ஜெயிக்குமா ஏடிஎம்கே ஜெயிக்குமா? தேவையில்லாத வேலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து போடக்கூடாது. ஏன்னா தமிழர்ன்றது நம்மளோட உரிமை, ஓட்டு உரிமைன்றது நமக்கு. அவங்களுக்குன்னு வந்து இப்போ வந்து நில வாரியாக நம்ம பிரிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? நமக்கு வரைபடத்திலே வந்து இவ்வளோவில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்னு பிரிச்சிருக்காங்க இந்திய வரைபடத்திலே. அவங்களுக்கான ஒரு மாநிலமாக அது இருக்குது. வேலை செய்கிறதுக்கு வராங்க, ஓகே, ஏதோ பிழப்புக்காக வராங்க. ஆனால் ஓட்டு உரிமைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கானது நம்ம தான் வந்து முன்னெடுத்துக்கணும். நம்ம அதையும் விட்டு கொடுத்துட்டா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட தேர்ந்தெடுப்பு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். அது வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது. அவங்களோட ஸ்டேட்டில் போய் போட்டுட்டோம், அது தப்பு கிடையாது. நம்ம ஸ்டேட்டில் நம்ம அந்த உரிமை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுக்கக்கூடாது. அவங்க கலாச்சாரம் வேறு, தமிழ்நாடு கலாச்சாரம் வேறு. எப்படிங்களா? அதனால் தமிழ்நாட்டுக்காரனா தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடணும், அவனுக்கு போடக்கூடாது. இல்லைண்ணா, அது வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி, ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நம்ம தான் இருக்கோம், நம்மளுக்குன்னு சிஎம் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. இப்போ ஒரே இதில் பண்ணோன்னா நம்மளுக்கு தர வேண்டிய அந்த இடஒதுக்கீடு வந்து கம்மியாகும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து அது தப்பான ஒரு விஷயம். இல்லைண்ணா, அது வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி, ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நம்ம தான் இருக்கோம், நம்மளுக்குன்னு சிஎம் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. இப்போ ஒரே இதில் பண்ணோன்னா நம்மளுக்கு தர வேண்டிய அந்த இடஒதுக்கீடு வந்து கம்மியாகும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து அது தப்பான ஒரு விஷயம். இங்கே என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து வேலை பார்ப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே யார் தலைவர், என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, அதெல்லாம் தெரியாமல் அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லிவிட்டு இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்காவது அவங்க ஓட்டை போட்டு விட்டாங்கன்னு வைங்க. மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கரெக்டாக தான் எப்போவுமே ஆப்ஷனை வந்து கரெக்டாக தான் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஆனால் இப்போ வந்து சொல்கிறேன் தப்பு ப்ரோ. பாஜக ஆதரிக்கத்தான் ப்ரோ செய்வாங்க. அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் எங்கே இருந்தாலும் அவங்க பயந்து போடத்தானே செய்வாங்க ஓட்டு. நம்ம இதில் ஆப்ஷனில் இருந்து சொல்கிறேன். நான் என்ன நினச்சேன்டா, ஓட்டு போட்டால் சரி எங்கே இருந்தாலும் ஓட்டு போடலாம் போல அப்படின்னு நினச்சேன். நம்ம தமிழ்நாடு சிஎம்க்கு வந்து அவர் வந்து யாருன்றே தெரியாது, அவரை போய் ஓட்டு போட சொல்லலாமா? இவங்க வேலைக்கு வருவாங்க, இவங்களுக்கு சிஎம்டா யாருன்னு தெரியுமா? ஸ்டாலின் தான் யாருன்றே தெரியாது. ஃபஸ்ட்டு அவருக்கு எப்படி ஓட்டு போடுவான் இவன் ஃபஸ்ட்டு வந்து தேடுறத தாமரை தான் தேடிட்டு இருப்பான். அவனை எப்படி ப்ரோ? நான் வந்து கும்பகோணம் சார். கும்பகோணத்தை என்ன தேவை, நமக்கு உள்ள அங்கே உள்ள எம்பிக்கு தான் நமக்கு தெரியும். அங்கே உள்ள எம்எல்ஏக்கு யாருக்கு நம்ம வாக்களித்தா நம்ம நல்லது செய்வாங்க நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து யாருக்கு போட தெரியாது, லோக்கலில் யார் சொல்கிறாங்களோ அவங்க போடுவாங்க. பட் நமக்கு இது நன்மைக்குன்னா நம்ம ஓட்டு போடுறதா நம்ம நன்மைக்கு. என்ன பாதிப்பு வரும்னா அவங்க வந்து இப்போ நம்ம வந்து பிரித்து ஆராயிரம் இல்லைங்களா? நமக்கு வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் காலத்தும் இருக்கிறோம். நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு பல கட்சிகள் வந்து நம்மளை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. யார் யார் எப்படி ஆள்றாங்க, என்ன செய்கிறாங்க, திட்டங்கள் எப்படி இருக்குது, பல கட்சிகள் இருந்தாலும் என்னன்றது நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? நம்மளோட முன்னோர் சார்ந்து என்ன நன்மை பெற்றிருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க இப்போ வந்தவங்க இல்லைங்க, ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக தானே கன்ஸ்ட்ரக்ஷன் ரீதியாக அவங்க உள்ளே வந்து நிறைய முன்னேற்றம் அடைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இல்லை இல்லையா? நம்ம பல வருஷமாக அங்கே இருக்கோம் இல்லையா? நம்மளோட முன்னோர்கள் இங்கே தானே இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தானே அதை பற்றின விஷயம் நமக்கு தானே தெரியும். ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாது, கண்ணை மூடிட்டு போட்டு போவாங்க. இதை போட்டுன்னா இது கண்ணை மூடிட்டு போட்டுட்டு போயிடும். அப்போ என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே வந்து அவங்களுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா வேலை பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு வேலை பார்க்குறவங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு பதில் நீங்கள் பீகாரோ ராஜஸ்தான் மக்களோ வந்து இங்கே வேலை பார்த்தா ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா? அது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றிய ஊதியத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. ஓட்டு உரிமை நீங்கள் ஓட்டு போடக்கூடாது, சரியா? நார்த் இந்தியனுக்கு இங்கே கிடையாது. வேலை பார்க்கறது வேறு, ஓட்டு உரிமை வேறு சார். நான் வந்து துபாயில் இருந்தேன் 27 வருஷமாக. நானும் வேலை பார்க்க தான் போனேன். அங்கே போய் எனக்கு குடியுரிமை கொடு அப்படின்னு கேட்டால் கொடுப்பாளா சார்? வேலை பார்க்க தான் வந்திருக்கு, அதுக்கு தான் உரிமை தவிர குடியுரிமைக்கு அது வந்து எனக்கு தவறுன்னு தோணுது. அது தமிழகம் தான்.
அது போட்டாக்கா சரிப்படாது. சரிப்படாதுன்னா அவங்க ஹிந்தி பேசுதான் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு அது ஈடுபடாது. இல்லை இங்கே உள்ளதுக்கு ஆப்ஷனே கொடுக்க முடியாது ப்ரோ. இல்லை இங்கே உள்ளதுக்கு கொடுக்க முடியாது. இங்கே உள்ளதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து வேலைக்கு வர்றவங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு வந்து மொத்தத்தில் வந்து இங்கே யார் என்ன ஏது ஸ்டாலின் தான் யாருன்னு தெரியாது, இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு தெரியாது. அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் கொடுக்க முடியாது. மொத்த அர்த்தத்தில் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இல்லை அப்போனா மொத்த அர்த்தத்துக்கு வந்து ஆப்ஷனே இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ. இல்லை அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்க முடியாது. வட மாநிலக்காரவங்களுக்கு இங்கே என்ன சார் ஓட்டு இருக்குது அவங்களுக்கு? இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆதார் கார்டு மட்டும், ரேஷன் கார்டு அதெல்லாம் ஒன்றும் தப்பான ஐட்டம். அது வேண்டாம். இதில் தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் இங்கே உரிமை இருக்குது. ஆந்திராக்காரனோ கேரளாக்காரனோ அவங்கவுங்க மாநிலத்துக்கு உரிமை. அது அவங்க அந்த மாநிலத்தில் போய் ஓட்டு போட்டுக்கட்டும். தமிழ்நாடு தொட்ட வரைக்கும் இருக்கட்டும். அதாவது இப்போ வேலையை தான் நம்ம விட்டு கொடுத்தோம், அப்புறம் இப்போ ஓட்டுக்கு விட்டு கொடுப்போம், அப்புறம் ரேஷன் கார்டு இப்போ அதையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே விட்டு கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்க எல்லாமே அனுபவிக்கிறாங்க, செய்கிறாங்க. ஏன்னா உணவு பற்றாக்குறை, பல பிரச்சனை, தொழில் ரீதியாக இருக்கிறாங்க. பட் வரட்டும், செய்யட்டும், எல்லாமே செய்கிறாங்க. இதுவே வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பட் இதையும் நம்ம விட்டு கொடுத்துட்டா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? நான் தான் சொல்கிறேனே, கண்ணை மூடிட்டு போட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் ஓட்டு தானே இல்லையா? நம்ம தேர்ந்தெடுத்து போடுறோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம முழுசாக போடுற ஓட்டு சரியான ஆட்களுக்கு நம்ம போட்டுட்டு போகணும் இல்லையா? என்னன்னா வட நாட்டுக்காரனுக்கு வந்து இங்கே மண்ணே வாங்கக்கூடாது. முதல்ல சட்டத்தை போடுங்க. கேரளாக்காரங்களை போய் கேரளாவில் போய் வாங்க சொல்லு, ஒரு புடி மண் வாங்க சொல்லு. ஆந்திராக்காரர் வாங்கலாம், கர்நாடகாரர் வாங்கலாம், தமிழ்நாட்டுக்காரர் வாங்கலாம். வடநாட்டுக்காரர் வாங்கக்கூடாது. அவங்க அப்படி தாங்க கேட்பாங்க. இல்லைங்க, அவங்க அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க அப்படி தான் கேட்பாங்க. அதனால் அவங்க அதெல்லாம் காதில் போட முடியாது. அதை பற்றி நம்ம என்ன சொல்ல, கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும். அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து அப்போனா ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து நம்ம மும்பையில் போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளை வந்து அடித்து அமிச்சானுங்களே, அப்போனா அதெல்லாம் கணக்கு வராது. அப்போனா அதுவும் கணக்கு தானே வரும். ஸோ வேலை செய்கிறது எல்லாமே மக்கள் தான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. நம்மளுக்குன்னு ஒரு ஓட்டு உரிமை இதெல்லாம் இருக்கும்போது இங்கேருந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இங்கே நம்ம ஓட்டு போட்டுட்டோம் நிறைய 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஓட்டு போடுறோம். அப்படி ஓட்டு போகும்போது நம்மளுக்கான ஒரு உரிமை வந்து அவங்ககிட்ட கொடுத்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கான இடஒதுக்கீடு கம்மியாகும். கன்ஃபார்மாக கம்மியாகிடும். இடஒதுக்கீடு ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்று. அது வந்து கவர்மெண்ட்டு இது பண்ணணும். கவர்மெண்ட்டு தப்பு, அதுதான் மெயின். அதை பற்றி பொழைக்க அவங்கள விட்டுறதுனால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நாடு சீராக வராது. அது எப்படி இந்தியன் தானே. இப்போ இங்கே இருக்கிறவங்க போய் அங்கே போய் இருந்தால் பாப்பா அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வரும் இல்லையா? ஃபாரின்லேயே போய் போடுறாங்க ஓட்டு. அதை எப்படி நம்ம ஒன்று சொல்ல முடியும்? அது ஆக்சுவல் ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் போடலாம்.